வணக்கம் ஜிஎஸ்ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சஃபோமீட்டர் காம்பேக்ட் கிராஸ் ஓவர் எஸ்வி செக்மெண்ட் அப்படின்றது இன்னைக்கு தேதியில் மோஸ்ட் பேங்கபிள் செக்மெண்ட்டாக கார் பிராண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மாறிட்டு வருது. அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நிசான் மேக்னெட், ரெனால்ட் கைகர், ஹுண்டை வென்யூ, கியா சோனட், டாடா நெக்ஸன், மஹேந்திரா 3XO இன்னைக்கு அந்த செக்மெண்ட்டில் போட்டிகள் எக்கச்சக்கமாக இருக்குது. போட்டிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மக்கள் அதிகமாக குழப்பம் அடையக்கூடிய செக்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த சஃபோமீட்டர் காம்பேக்ட் கிராஸ் ஓவர் எஸ்வி செக்மெண்ட் தாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா நிறுவனத்தோட புதிய வரவான சஃபோமீட்டர் காம்பேக்ட் கிராஸ் ஓவர் எஸ்வி செக்மெண்ட்ல வர மகேந்திரா 3XO AX7 டீசல் AMT வேரியன்ட் தான் இருக்கு. இந்த வாகனத்தோட வாக்ரவுண்ட் ரிவ்யூ தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை முழுமையை பார்த்து இந்த வாகனத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது எங்களுக்கு ஒரு மேசிவான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். இன்னைக்கு இந்த காரை நமக்கு ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண கரூரை சேர்ந்த சிவா ஆட்டோமொபைல் ஷோரூமுக்கு ஒரு ஷவர் கொடுத்துடலாம். அவங்க தான் த்ரூ நமக்கு மகேந்திரா நிறுவன கார்களை ரிவ்யூ பண்றதுக்கு மேசிவான ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. வாகனத்தோட சேஃப்டி இதை பிரதானமா பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்களை பத்தி பேசுவோம். இங்கே மகேந்திரா 3XO அப்படின்னு வரப்போ சஷாங்க் திவாலி அப்படின்ற இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய செக்மெண்ட் கார் இருக்கு பாத்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் டெவலப் செஞ்சிருக்காங்க. அதோட DNA பேஸ் பண்ணி தான் இந்த வாகனம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த காரோட பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்க்குறப்போ ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டி நல்லா தான் இருக்கும், டென்சில் ஸ்ட்ரென்த்தும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி குளோபல் என்கேப்ல 5 ஸ்டார் என்கேப் ரேட்டிங் வாங்கின வாகனம் தான். புதிதாக இப்போ 3XOன்னு வரப்பவும் வேலுசாமி சார் மகேந்திராவோட இன்ஜினியர்ஸ் எல்லாமே சொன்னது, இந்த வாகனத்தோட இன்ஜினியரிங்கை பொறுத்து பார்க்கும்போது பாரத் என்கேப்ல ஒரு பெட்டர் ஸ்கோரராக இந்த வாகனம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 35+ ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லெவல் 2 ADAS வரைக்குமே நீங்கள் இந்த மகேந்திரா 3XO டாப் அண்ட் வேரியன்ஸ் பார்க்கலாம் எடுத்துக்க முடியும். ஸோ சேஃப்டியை பொறுத்து எனக்கு தெரிஞ்சு எந்த குறைபாடுகளுமே இருக்கிற மாதிரி தெரியலைங்க. ஒரு வாகனத்தோட சேஃப்டியை பிரதானமாக பார்த்துட்டு அடுத்து நம்ம என்ஜினை பற்றி பேசுவோம். முக்கியமான விஷயம், இந்த வாகனத்தோட இன்டீரியர் பிளாஸ்டிக் குவாலிட்டி, எக்ஸ்டர்னல் ஷீட் மெட்டல் குவாலிட்டி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதுலாம் குறைகள் இல்லை. ஃபஸ்ட்டு போனட்டை நான் லிஃப்ட் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் போனட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு மற்ற விஷயங்கள்லாம் சொல்கிறேன். என்ஜின் எந்த அளவுக்கு ரிஃபைண்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். ஏன்னா இது வந்து ஒரு 1.5 லிட்டர் டீசல் என்ஜின்ங்க. ஸோ நல்லா ஹெவியான ஒரு போனட்டுங்க. போனட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஹிஃப்ட் நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியுது. நல்லா சாலிடாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய காமன் ரயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் தொழில்நுட்பத்தோட வரக்கூடிய அந்த 1.5 லிட்டர் டீசல் யூனிட் தான். என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியலில் சத்தம் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களால் இப்போ கேட்க முடியும்னு நினைக்கிறேன். பாருங்க, பக்கத்தில் இருக்கேன். ஸோ என்ஜின் பே பாருங்கள், உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி பேக்டான ஒரு என்ஜின் பே தான். ஹைட்ராலிக் மவுண்ட்ஸ் கொடுத்து உங்களுக்கு இந்த என்ஜினை மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு மற்ற டைம்லலாம் வைப்ரேஷன்ஸ் வந்து உள்ளே வராத மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 சிலிண்டர் யூனிட்ங்க. உங்களுக்கு கீழே கன்சீல் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பாதி கன்சீல் பண்ணியிருக்காங்க, பாதி கன்சீல் பண்ணாமல் இருக்குது என்ஜின் பேயை பொறுத்த வரைக்கும். முக்கியமான விஷயம், இந்த வாகனத்தோட டேம்பிங்கில் வேறு லெவலில் வந்து மகேந்திரா நிறுவனம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம அந்த வாகனத்தை ட்ரைவ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120+ போயிருந்தோம். அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வின் நாய்ஸோ டயர் நாய்ஸோ எதுவும் வரல. அந்த அளவுக்கு ரிஃபைண்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், வீலோட லைனருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. அந்த ஒயிட் கலரில் ஸ்பாஞ்ச் தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்து எந்த அளவுக்கு என்விகேச்சை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்விகேச் குறைக்கிறதுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடான ஒரு மெட்டீரியல், இன்சுலேஷன் மெட்டீரியல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அங்கே அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சுலேஷன்லாம் ப்ராப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல, ஓரளவுக்கு ப்ராப்பரான இன்சுலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் இந்த இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றது உங்களால் இப்போ கீழே டிஸ்பிளேல பார்க்க முடியும். ஸோ ஓவரால் என்ஜின் பே பொறுத்து பார்க்குற வரைக்கும், ஓவரால் என்ஜின் பே அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 16 to 17 அப்படின்றது பேர் மினிமம் உங்களுக்கு கிடைக்குங்க. பொறுமையாக போனீங்கன்னா 20 வரைக்குமே இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும். ஏஎம்டியை பொறுத்த வரைக்கும் செம்ம ரிஃபைண்டாக பண்ணியிருக்காங்க. அது நம்ம டிரைவ் ரிவ்யூவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். டிரைவ் ரிவ்யூக்கான வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். ஸோ என்ஜின் பேவை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். செம்ம சாலிடான ஒரு போனட்டுங்க. ஸோ ஒரு வாகனத்தோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்ததுக்கப்புறம் பிரதானமாக லுக் பார்ப்போம். டவுன் த ரோட் கிராஃபிக் இந்த வாகனம் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, டிசைன் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலரைசிங் லுக்கில் தான் மகேந்திரா 3XO பொறுத்த வரைக்கும் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு வந்து ஹெட்லாம்ப்ஸ்லேருந்து போகலாம். ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ப்ரொஜெக்டரில் தான் கொடுத்துருக்காங்க. LED ஹெட்லாம்ப்ஸுங்க. கீழே வந்து ஃபாக் லாம்ப்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா LED தான் இருக்கும். ஸோ வெளிச்சம் பார்த்தீங்கன்னா இருட்டில் பார்க்குறப்போ ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குங்க. டிஆர்எல்ஸ் இங்கே இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸாகவும் ஆக்ட் ஆகும்.
அப்படியே வந்து கிரில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மஹிந்திராவோட ட்வின் பிக் லோகோ வந்து சென்டரில் இருக்குது. ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரோம் ஸ்லாட்ஸ் நம்மளால் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு கீழே அப்படியே வந்து ஏர் டேம் அப்படின்னு வரப்போ நல்ல ஒரு வைடான ஒரு ஏர் டேம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் டேமுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரஷ்டு அலுமினியம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 201 mm. வாட்டர் வேடிங் டெப்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 350 mm வாட்டர் வேடிங் டெப்த் வந்து இந்த மஹிந்திரா 3XO பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் நீங்கள் டாப் அண்ட் மாடல் போகிறப்ப ரேடார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இங்கே கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார்க்கிங் சென்சார் இருக்குது, அந்த இடத்துல ஒரு பார்க்கிங் சென்சார் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு பார்க்கிங் சென்சார் இருக்குது தெரியுதுங்களா. போனட் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மசூர் லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு கட்ஸ் அண்ட் க்ரீசஸ்லாம் வந்து நல்லா ப்ராமினெண்ட்டாக இருக்குது. பார்க்கறதுக்கு ஒரு மஸ்குலர் ஸ்டான்ஸ் கிடைக்கணும்னு பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய லுக் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் த ரோட் கிராஃபிக் பார்க்கும்போது ஒரு போலரைசிங்கான ஒரு ஒப்பீனியன் தான் வந்து பீப்புளுக்கு கிடைக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ ஃபஸ்ட்டு வந்து டயர்ஸை பற்றி பேசலாம். டயர்ஸ் அப்படின்னு வரப்போ இங்கே வந்து இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்னு சொல்லலாங்க. டயர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் 215, 55, R17 கொடுத்துருக்காங்க. குட்இயரில் அஷூரன்ஸ் டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க்கு, ரியர்லேயும் டிஸ்க்கு. மஹிந்திரா 3XO பொறுத்த வரைக்கும் வந்து ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்குதுங்க. ப்ராப்பராக ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் லைனர் தான் போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் உள்ள வீல் ஆர்ச் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராமினெண்ட்டாகவே கிடைக்குது. இந்த இடம் ஏன் இப்படி எடுத்து விட்ருக்காங்கன்னு தான் எனக்கு இப்போ வரைக்குமே விடை தெரியவில்லை. சரி, அப்படியே ORVM அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஆக்சுவலாக டியூல் டோன் வெர்ஷனுங்க. ஸோ பியானோ பிளாக்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டர்ன் இண்டிகேட்டர்ஸோட கிடைக்கும். இது வந்து எலக்ட்ரானிக்கல் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் ORVM யூனிட் தான். மிரர் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, டன். ஸோ அப்படியே இங்கே வந்தோம்னா ரிக்வஸ்ட் சென்சாரில் எதுவும் இங்கே கிடைக்கலைங்க. டிரைவர் சைடில் மட்டும்தான் ரிக்வஸ்ட் சென்சார் கிடைக்குது. டோரோட தட் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்குது, அதெல்லாம் குறையே இல்லை. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூஃப் ரெயில் கிடைக்குது. ஒரு பேனரோமிக் சன்ரூஃப் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த செக்மெண்ட்டில் இப்போது ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சன்ரூஃபை வந்து பார்த்தீங்கன்னா மஹிந்திரா நிறுவனம் தான் எடுத்து வந்திருக்கிறாங்க. அடுத்து வந்து டாடா நெக்ஸான்லேயும் வரதான் சொல்கிறாங்க. சரி, ஓகே. அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹான்ச் வந்து சின்னதாக மினிமலான ஒரு ஹான்ச் இருக்குது. அதுக்கப்புறம் ஷோல்டர் லைன் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஃப்ரண்ட்லேருந்து த்ரூ அவுட் இந்த இடத்துல ஒரு ஷோல்டர் லைன் ரன் ஆகுது. கேரக்டர் லைன்லாம் எதுவும் பெருசாக வந்து ஃபில் பண்ண முடியல. விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. பட் இந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து மேக்பர்சன் ஸ்டெட்டு, ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்டிங் கொடுத்துருக்காங்க. MTVCL தொழில்நுட்பத்தோட தான் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சஸ்பென்ஷன் இந்த செக்மெண்ட்டில், ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸ்லோ ஸ்பீட்ஸ்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சிருக்கும். ஹை ஸ்பீட்ஸ் போகிறப்ப அந்த ஹேண்ட்லிங் கேரக்டரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்படியே பின்னாடி வருவோம். ஆண்டனா அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பேசிக்கான ஒரு ஆண்டனா தான் கிடைக்குது. நீங்கள் டாப் அண்ட் மாடலே போனீங்கனாலும் ஷார்க் ஃபின் ஆண்டனாலாம் கிடையாது. இது மட்டும் ஷார்க் ஃபின் கொடுத்துருந்தா இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும். வைப்பர்ஸ், டீஃபாகர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் வந்து இங்கே மவுண்ட் ஆகியிருக்கு. வாஷர் எங்கே கொடுத்துருக்காங்க? வாஷர் இங்கே இருக்குதுங்க. இங்கே ஹைட் பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா. இந்த இடத்துல வாஷர் இருக்குது. ஸோ அப்படியே டெய்ல் லேம்ப்ஸ் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கனெக்டட் டெய்ல் லேம்ப்புங்க. அப்படியே C ஷேப்பில் முடிச்சிருக்காங்க. LED லேம்ப் தான். உங்களுக்கு ரிவர்ஸ் லேம்ப் அண்டு இண்டிகேட்டர் லேம்ப் வந்து உங்களுக்கு ஹாலஜனில் வந்து கன்சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 கன்சோல் மட்டும் ஹாலஜன். அப்புறம் AX7 வேரியண்ட்டுக்கான பேட்சிங் இங்கே கிடைக்குது. அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டர் வந்து கீழே இந்த இடத்துல 2 இடத்துல ரிஃப்ளெக்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 சென்சார் தாங்க கிடைக்குது. இங்கே ஒரு சென்சார் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சென்சார் இருக்குது. 2 சென்சார். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த இடத்துல மவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா. 360 டிகிரி கேமராலாம் அந்த AX7L போகிறப்ப தான் கிடைக்குது. பூட் எனி டே இந்த பூட் யூஸபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக யூஸபிளாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ நம்மளோட பேகு திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இன்னும் 2-3 பேக்கெலாம் வைக்கலாம். லோடிங் லிப்புமே கம்மி. பாருங்கள், லோடிங் லிப்புமே கம்மியாக தான் இருக்குது. இந்த பார்சல் ட்ரே இல்லை அப்படின்றதுனால நீங்கள் நிறையா திங்ஸை வச்சுக்க முடியும். இன்னொன்று நிறையா வண்டியில் இந்த பார்சல் ட்ரேங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூ பாக்ஸ் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொம்மைலாம் வைக்கிறதுக்கு தான் பயன்படுது. அது எனக்கு தெரிஞ்சு எனக்கு பர்சனலாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததில்லை. பார்சல் ட்ரே இல்லைனா உங்களால் லக்கேஜ் நிறைய வச்சுக்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. 5 kg வந்து லோடை வந்து தாங்கிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா சப்வூஃபர்
ஹாமன் கார்டன் சிஸ்டம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கான சப்வூஃபர் இங்கே இருக்குது. ஒரு பூட் லேம்ப் எல்இடியில் எடுத்து போயிருக்காங்க. டயர்ஸ், ஸ்பேர் டயர்ஸ்ப்பா, இருங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸ்பேர் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன டயருங்க. இந்த ப்ரொஃபைல் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும். 60-40 ஸ்ப்ளிட் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா எஸ் கிடைக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் வேணும்னா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 2 பேர் தான் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஏகப்பட்ட திங்ஸை வச்சுட்டு உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இருக்குது. வா ஃபைன். ஸோ பூட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, உள்ளே யாராவது சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் லாக் ஆயிடுது அப்படின்னா இங்கே இந்த இடத்துல இருக்கிற லாக் சிஸ்டமை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து வெளியே வந்து அன்லாக் பண்ணி வெளியே வர முடியும். இது ஒன் ஆஃப் த யூனிக் விஷயங்கள். எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் உங்களுக்கு சப்போஸ் வந்து நீங்கள் வந்து எல்லா டோரும் லாக் ஆகிடுது, வெளியே வரணும் அப்படின்னா இந்த சுவிட்சை நீங்கள் பயன்படுத்தலாம் வெளியே எக்ஸைட் ஆகி வர்றதுக்கு. மஹேந்திரா 3XOவோட ரியர் சீட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்குது. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தாராளமாக வச்சுக்க முடியும். கூட தான் சின்னதாக நிக்நாக்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸிங் கிடைக்குது. அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோம்னா பியானோ பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே வந்து லெதரைட் அப்ஹோல்ஸ்ட்ரி எடுத்து வரணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு லெதரைட் மெட்டீரியலோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் இந்த இடத்துல கிடைக்குது. ஓகே, டன். இப்போ உள்ளே உட்காந்துட்டோம். உள்ளே உட்காந்த உடனே நமக்கு பிரதானமாக ஃபீல் ஆகிறது அண்டர் தை சப்போர்ட் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். பாருங்கள், அண்டர் தை சப்போர்ட்டு. பட் லெக் ரூம் அண்ட் நீ ரூம்லாம் தாராளமாக இருக்குங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெக் ரூம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும். ஹெட் ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆக்சுவலாக ஸ்கூப் அப் பண்ணியிருக்காங்க. பட் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபீட் டால் இருந்தீங்கனாலும் தலை மேலே முட்டுறதுக்கான விஷயங்கள் இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 கிட்ட இருக்கிறேன். பட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து முட்டுற மாதிரி தெரியல. ஒரு கிராப் ஹேண்டில் இருக்குது. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. த்ரூ அவுட் இன்டீரியர் எல்லாமே எல்இடி லைட்ஸ் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த டாப் அண்ட் மாடலை பொறுத்த வரைக்கும் ரியரில் ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு ஏசி வென்ஸ் கிடைக்குது. பாருங்கள், ஏசி வென்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான ஒரு ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி சார்ஜர் கிடைக்குது. அப்படியே கீழே இன்னும் கீழே வந்தீங்கன்னா இங்கே 12 வோல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த இடத்துல ஹம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிதாக தான் இருக்குது. 3 பேர் உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 3 பேர் உட்காரலாங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ இடைஞ்சலாலாம் இருக்காது. வித் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி அடல்ட்ஸ் உட்கார முடியும். 2 அடல்ட் ஒரு கிட் அப்படின்றது நல்லா கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். சென்டரில் ஆம் ரெஸ்ட்டுமே கிடைக்குது. இங்கே நம்ம கவர் போட்டிருக்கனால எடுத்து காமிக்க முடியல. இங்கே பாருங்கள், சென்டரில் ஒரு ஆம் ரெஸ்ட்டுமே கிடைக்குது. 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. 3 பேசஞ்சருமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸோட தான் சேஃபாக உட்காந்து போகலாம். விசிபிலிட்டிலாம் க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குங்க. நமக்கு வந்து இப்போ பின்னாடி உட்காந்துருந்தோம்னா இந்த இது மறைக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி சாஞ்சு வீடியோ உட்காந்துட்டு வரோம்னா மேபி ஸ்லைட்டாக இது மறைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். பட் ஃபுல்லாக கேபின் ஃபுல்லாக வந்து இந்த ஒயிட் தீமில் போயிருக்கிறனால நல்லா ஏரியாக இருக்கிறனால நமக்கு இது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இதை வச்சிருக்கிற யூசர் சொன்னீங்கன்னா தான் உண்மையான ரியாலிட்டி என்னென்னு தெரிய வரும். அப்படியே ஃப்ரண்ட் போவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேகசின் ஹோல்டர் கிடைக்குது. தெரியுதுங்களா? மேகசின் ஹோல்டர் இருக்குது. வாங்க ஃப்ரண்ட்டுக்கு போகலாம். ஃப்ரண்ட்லேயுமே அங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து கிடைக்கும். ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். மேலே அதே மாதிரி ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷு. அப்புறம் அந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா லெதர் ரைட்டில் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லா இடத்துலையுமே முடிஞ்ச வரைக்கும் சாஃப்ட் டச் போட அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. சரி, ஸோ டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு பார்க்கும்போது த்ரூ அவுட் ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், மேலெலாம் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே சாஃப்ட் டச் தான். பாருங்கள், லெதரைட் ஸ்டிச்சிங்கோடு உங்களுக்கு கிடைக்குது. நல்லாவே இருக்குங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து கேபின் த்ரூ அவுட் நல்ல ஒரு ப்ரீமியம் டச் அண்ட் ஃபீல் தான் கொடுத்துருக்காங்க. பிளாக் கம் அந்த ஒயிட் கலரில் தான் போயிருக்காங்க. ஸ்டியரிங் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு இருங்க டில்ட் கிடைக்குது. டெலஸ்கோபிக் கிடைக்கல. டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தான் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் தேவைப்படுமா? இப்போ என்னோடய டிரைவிங் போஸ்டருக்கு எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. டெலஸ்கோபிக் தேவைப்படலை. பட் நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. என்னோட டிரைவிங் போஸ்டருக்கு தேவைப்படலை. பட் நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் இங்கே கிடச்சிருது.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியுதுங்களா? க்ரூஸ் கண்ட்ரோல் ப்ரொவிஷன் இங்கே கிடைக்குது. ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டீசெண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எம்ஐடி கிளஸ்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10.25 இன்ச்சில் ஒரு எம்ஐடி கிளஸ்டர் போட்டிருக்காங்க. பாருங்கள், ஃபுல்லி டிஜிட்டல் எம்ஐடி கிளஸ்டர் தான் உங்களுக்கு இங்கே பொறுத்த வரைக்கும். ஒரு 10.25 இன்ச்சில் எம்ஐடி கிளஸ்டர் போட்டிருக்காங்க. இதோட டிஸ்பிளே கிளாரிட்டிலாம் நல்லா தாங்க இருக்குது. அதே மாதிரி ஸ்டீரிங்கில் 3 விதமான மோட்ஸோட கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், ஸ்டீரிங் மோட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் இங்கே மாத்திரம் பாருங்கள், தெரியுதுங்களா? நார்மல் மோடு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட் மோடு, அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் மோடுன்னு 3 விதமான மோட்ஸ் இருக்குது. நான் ட்ரைவ் பண்ணுறப்ப உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது டிரைவ் ரிவ்யூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அப்படியே வந்து ஐஆர்விஎம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஷர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிராண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க. இந்த ஷேட் கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குதுன்னா மூஞ்சிக்கு மேலே வந்து கண்ணு கூசுகிற மாதிரி இருக்காதுங்க. இதெல்லாம் ஒரு சில பிராண்ட் தான் பண்ணுறாங்க. இவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சன் வைசர் இங்கே ஒன்றும் எதுவும் கிடைக்கல. வேனிட்டி மிரர் லைட் எதுவும் கிடைக்கல. அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா பாருங்கள், வேனிட்டி மிரரும் கிடைக்குது, லைட்டும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இங்கேயுமே கேபின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் எல்இடி லைட்ஸ் தான் எல்லாமே. எல்லா பக்கம் எல்இடி லைட் தான். இங்கே ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். இது டம்மியாக இருக்குது. பேனரோமிக் சன்ரூஃப் கிடைக்குதுங்க. தெரியுதுங்களா? சஃபோமீட்டர் செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய சன்ரூஃப் கொடுத்தது இந்த மஹிந்திரா நிறுவனம் மட்டும்தான். பட் தயவு செஞ்சு சன்ரூஃபில் நின்று வராதிங்க. சன்ரூஃபை ஜஸ்ட்டு வந்து வெளிச்சத்துக்காகவும் கேபினோட ஏரி ஃபீலுக்காகவும் காற்று உள்ளே வரதுக்காகவும் மட்டுமே பயன்படுத்துங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரூஃபில் நின்று வரீங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப பரிதாபமாக இருக்குது. தயவுசெய்து அது பண்ணாதீங்க. சேஃபும் கிடையாது. இந்த மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருக்குங்க. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு 10.25 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்ங்க. நல்ல ஒரு கிளாரிட்டியோடு இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுவோம். இது சிஸ்டமில் பிரச்சனை இல்லை, ஸ்பாட்டிஃபைல ப்ளே ஆகுது. அது வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம், நான் அடுத்த பாட்டு கொடுக்குறேன். ஆடியோ குவாலிட்டி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டுடியோ, சோனிக் எக்ஸ்பான்ஸ், ஆம்பியன்ஸுங்க. ஆம்பியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ், பார்ட்டி, ரிட்ரீட், ஒயிட் சோனிக்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசரும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஆடியோ குவாலிட்டியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஆல்டர் பண்ணணும்னு அவசியமே இருக்காதுங்க இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். ஏசி நாப்ஸோட குவாலிட்டிலாம் டீசெண்டாக தான் இருக்குது. கீழே வந்தோம்னா இங்கே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் வந்து மெமரி ஃபங்க்ஷன்ஸோட கொடுத்துருக்காங்க. இங்கே தெரியும் நினைக்கிறேன். மொத்தம் எத்தனை ஃபங்க்ஷன் வருது? 3 மெமரி ஃபங்க்ஷன் இருக்குதுங்க ஏசியை பொறுத்த வரைக்கும். நல்ல விஷயம்தான். மற்றபடி இங்கே அவ்வளோதான். கீழே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. திஸ் இஸ் மோர் தென் எனஃப்ங்க. லேப்டாப்பை கூட நம்ம வந்து சி டைப் இருந்ததுன்னா போட்டு லேப்டாப் கூட நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கீழே இந்த இடத்துல வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் கிடைக்குது. மஹிந்திராவோட லோகோவோட இருக்குது. ஏஎம்டி டிரான்ஸ்மிஷனோட கியர்னா பாருங்கள். உங்களுக்கு அந்த ஓல்ட் ஸ்கூல் நேச்சரில் பண்ணியிருக்காங்க. இந்த கன்சோல் முழுக்கவே வந்து பியானோ பிளாக்கில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர் கிடைக்கிது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக நிக்நாக்ஸ் வச்சுக்க முடியும். ஆப்ரெஸ்ட்டுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிது. ஓகே, இது மட்டும் மோபலாக கொடுத்துருந்துருக்கலாம். ஓகே, ஆனால் என்ன ஒயிட் மெயின்டைன் பண்ணுறது தான் கொஞ்சம் நமக்கு சிரமமாக இருக்கும். அது ஒன்று தான் சங்கடமான விஷயம். ஸோ ஓவரால் இன்டீரியர் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதாங்க. இந்த ஃப்ரண்ட் டிரைவர் சைடு மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட கிடைக்கிது. NVH லெவல்ஸ் தான் வேறு மாதிரி இருக்குது. கீழே இறக்கணுன்னே அத்தனை சத்தமும் உள்ளே ஏறுது. அப்போ தான் நமக்கு தெரியுது எந்த அளவுக்கு NVH பெட்டராக பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ வாகனத்தோட வாக் அரவுண்ட் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். அடுத்து இந்த வாகனத்தோட வேர்டிக்ட் என்ன அப்படின்றத நம்ம வெளியே போய் பேசுவோம். வெளியே வாங்க. மஹிந்திரா 3Xோட வேர்டிக்ட் என்ன, AX7 மாடல் யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுப்போம். பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வண்டி வந்து எனக்கு தெரிஞ்சு வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு என்னென்ன விஷயங்கள் ஆஃபர் பண்ண முடியுமோ எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் ரீதியாக நிறையா ஒர்க் நடந்திருக்கு. சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், என்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏஎம்டி டிரான்ஸ்மிஷனோட ஃப்ளூயிடிக்கான அந்த ஸ்மூத்தான ஒரு ஷிஃப்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்பேர்
ஸ்பேஸும் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் இருக்கக்கூடிய லெக் ரூமாக இருக்கட்டும், ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய லெக் ஸ்பேஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஃபார்வர்ட் விசிபிலிட்டி ஆங்கிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 23.7 டிகிரி நினைக்கிறேன். அதுவுமே பெஸ்ட் இன் செக்மெண்ட். XUV7 Poloல என்ன ஒரு கமாண்டிங் டிரைவிங் போஸ்டர் கிடைக்குமோ அது இங்கேயுமே கிடைக்குது. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மேபி அந்த ரியரில் கிடைக்கக்கூடிய அந்த அண்டர் தை சப்போர்ட்டுங்க ரியர் சீட்டில் அது ஒரு சின்ன நெகட்டிவாக பட்டது, கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் இந்த ஒயிட் தீம் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் எண்ட்லேயும் ஒரு பிளாக் அப்ஹோல்ஸ்ட்ரி ஆப்ஷன் கொடுத்துருந்தா இன்னுமே கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். இந்த வாகனத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னன்னு எனக்கு என்னோட புரிதலை வச்சு சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் அந்த பூட் ஸ்பேஸ் சொல்கிறோம்ல, அந்த பூட் ஸ்பேஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ரமைஸ்லாம் இல்லை. அந்த பார்சல் ட்ரே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நிறைய திங்ஸை வச்சுக்க முடியுது. எனக்கு தெரிஞ்ச பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வாகனத்தில் என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பட்டதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த வாகனத்தோட ப்ரைஸிங் கரெக்டாக இல்லையா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ முடிச்சுக்கலாம். எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சச்சர வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. உங்களுக்கு சப்போஸ் மகேந்திரா நிறுவனத்தில் ஏதாவது கார்கள் வாங்கணும் அப்படின்னா நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற சிவா ஆட்டோமொபைல் ஷோரூமுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க த்ரூ அவுட் உங்களுக்கு ஒரு பெட்டரான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓவரால் இந்த வாகனத்தோட சர்வீஸ் காஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1500லேருந்து 7500 வரைக்கும் அப்ராக்சிமேட்லி வரும். பெட்ரோல் டீசல் எல்லாத்தையும் மிக்ஸ்அப் பண்ணி சொல்கிறேங்க. சரிங்க, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, டேக் கேர், பை.